Hi friends, welcome to Rice and Spices channel. இதுக்கு முன்னாடி போட்ட கப் கேக் வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. வாங்க இன்னைக்கு வீட்டிலேயே இருக்கிற பொருட்கள் வச்சு பொட்டேட்டோ லாலிபாப் எப்படி செய்யறது பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன், பிரெட் க்ரம்ஸ், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கியது, கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம். ஒரு பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா மசிச்சுக்கோங்க. உங்ககிட்ட மத்தோ இல்லை ஸ்மாஷரோ இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட மசிச்சுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. கூடவே கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் மற்றும் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அரிசி மாவை எதுக்கு சேர்க்குறோன்னா அப்போ தான் அந்த மிக்சிங் வந்து நல்லா பைண்ட் ஆகும். அதுவே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மிக்சிங் வந்து ரெடி. இப்போ ஒரு சின்ன பவுலில் மைதா மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. மைதா மாவு வந்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். உங்கள் 2 கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நல்லா தடவிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிக்கோங்க. இப்போ இந்த உருட்டி வச்சதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டுங்க. பெரட்டி எடுத்து அதை அந்த மைதா மாவு கலவையில் போட்டு டிப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த உருண்டைகளை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் பெரட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட லாலிபாப் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா பெரட்டினதும் அதை செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஒரு உருண்டையாக உள்ளே போட்டு பொரிச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது மெதுவாக எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. இந்த உருண்டையெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா திருப்பி விடுங்க. பாருங்கள், இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்தெடுத்த உருண்டைகளில் டூத்பிக் வச்சு கிட்ஸுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எம்மியாக இருக்குது. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வெந்திருக்குன்னு.
இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.